வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன இன்க்ரீடியன்ஸை வச்சு ஒரு சுவையான அருமையான ஒரு கிரிப்ஸி சிக்கன் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் இந்த வீடியோவில். இதுக்கு தேவையான பொருட்கள், நம்ம ஒரு 500 கிராம் சிக்கன் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அது கூட இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கங்க. நான் 500 கிராம் எடுத்தனாலும் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்து மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது, அதையும் தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கங்க. எவ்வளோ சேர்த்துக்கணுமோ அவ்வளோ சேர்த்துக்குங்க. இது எல்லாம் ஒன்றா சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வீட்டில் அரைச்சி வச்சது, ஃப்ரெஷ்ஷாக உள்ளது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் இது ஊறுற மாரி வச்சிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த சிக்கனுக்கு தேவையான மயோனைஸ் செஞ்சுக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். ஒரு ஜார் எடுத்துக்கலாம். அந்த ஜாரில் ஒரு 5-6 இது பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டது ஒரு பாயில் பண்ண எக்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஊற வச்ச காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஆயில் விட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இந்தமாரி கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கலாம். இதுதான் அதுக்கு டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கான மயோனைஸு. ஒரு பிளேட்டில் 3 கப்பு மைதா எடுத்துக்கலாம். மைதா எடுத்துட்டு அது கூட கொஞ்சோண்டு உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது, அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சோண்டு பெப்பரு, இது 3மே போதும். இது 3ம் சேர்த்து நல்லா அந்த மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கூட இது இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மசாலா தடவி ஊற வச்சுருந்தோம் இல்லையா சிக்கனு, அதை எடுத்துப்போம். அதை எடுத்துகிட்டு ஒன்று ஒன்றா இந்த மாவு மேலே போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பார்த்துக்குங்க. ஏன்னா இது மைதாங்கனால ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும், டக்கு டக்குன்னு கையிலையும் ஒட்டிக்கும். அதனால் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். எடுத்துட்டு எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு கரண்டி மாரி எடுத்துக்கலாம். கரண்டி எடுத்துகிட்டு அதில் மிக்ஸ் பண்ண எல்லா சிக்கனையும் அது உள்ளே போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் நான் கூலிங் வாட்டர் தான் யூஸ் பண்ணேன். எல்லாம் கூலிங் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள், அது நல்லாயிருக்கும். அந்த கூலிங் வாட்டரில் இந்த தடவின மசாலாவை உள்ளே வச்சு ஒரு 10 செகண்டு வாட்டரில் வச்சு வெளியில் எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் திரும்ப அதே மாவில் திரும்பவும் போட்டுட்டு மறுபடியும் இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி அந்த மசாலா எல்லாம் பிடிக்கிற மாரி பார்க்கணும். இது எல்லாம் போட்டு ஒரு சிக்கனில் கூட இது இல்லாமல் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது ஒன்று ஒன்றா எடுத்து பிளேட்டில் தனித்தனியாக வைங்க. இல்லாட்டி ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் கொஞ்சம் நேரம் ஆகும்போது. அதனால் தனித்தனியாக வச்சுருங்க எல்லாத்தையுமே பிளேட்டில். இது பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றிக்கலாம். அதாவது தேவையான அளவு இந்த சிக்கனை டிப்பாகிற அளவுக்கு ஆயில் உள்ளே ஊற்றிட்டு அதை நல்லா சூடு பண்ணிக்கலாம். நல்லா சூடு வர்றது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். சூடு வந்ததுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கனை ஒன்று ஒன்றா உள்ளே எடுத்து சேர்த்துக்கலாம். ஏன்னா இது ஒன்றா போட முடியாது. அதனால் சிங்கிள் பீஸாக தான் எடுத்து அப்படியே தனித்தனியாக போடணும். போட்டு அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணணும். இது நமக்கு தெரியும் எவ்வளோ தூரம் ஃப்ரை பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா போட்டு அதில் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டு பாருங்கள் எப்படி இருக்குது, கோல்டன் கலரில் வந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 செகண்டு கழிச்சுட்டு பாருங்கள் எப்படி வெந்திருக்கு, கோல்டன் கலரில் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இப்போ நல்லா இது ரெடி ஆகிடுச்சு. ஒரு கோல்டன் கலரில் வந்துருச்சு. இதை அப்படியே பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு சர்வ் பண்ணோன்னா வீட்டில் இருக்கிறவங்க குழந்தைகளுக்கு, வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு ஹெல்த்தி ஃபுட்டாக நமக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.